ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வேர்க்கடலையும் காய்கறியும் வச்சு ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு டிஷ் தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி வெல்கம் டு டிஷ்ஷும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் வேர்க்கடலை காய்கறி சாலட். இந்த சாலட் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம ஒரு 100 கிராம் பச்சை வேர்க்கடலையை 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கணும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலையை உரித்து எடுத்துக்கிறதா இருந்தால் அதையே ஊற வைக்கணும்னுலாம் அவசியம் கிடையாது. அப்படியே டைரெக்டாகவே வேக வச்சுக்கலாம். இப்போ இது 2 மணி நேரம் ஆயிடுச்சு. வேர்க்கடலையும் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இந்த ஊற வச்ச கடலையை ப்ரெஷர் குக்கரில் தண்ணி ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு 2 விசில் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். வேர்க்கடலையில் நார்ச்சத்தும் ப்ரோட்டீனும் இருக்கிறதுனால வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு சூப்பரான ரெசிபி. இந்த சாலடை நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம், இல்லைன்னா ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் இதை கொடுக்கலாம். ரொம்பவே ஹெல்த்தியான டிஷ். இந்த வேர்க்கடலை நல்லா வெந்துருச்சு, நல்லா மாவு மாதிரி இருக்குங்க. ஒரு மிக்சிங் பவுலில் இந்த வேக வச்ச வேர்க்கடலையும் எடுத்துக்கலாம். அதோட கொஞ்சம் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக நறுக்குனதையும் சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி பொடியாக நறுக்கி அதையும் இதோட சேர்த்துக்கோங்க. துருவின கேரட் 1, பொடியாக நறுக்கின வெள்ளரிக்காய், இஞ்சி 1 டேபிள் ஸ்பூன் நல்லா துருவி போட்டுக்கோங்க. ஒரு பச்சை மிளகா பொடியாக நறுக்குனது, ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் பெப்பர் பொடி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகத்தூள், ஒரு 1/2 லெமன் அதையும் சேர்த்து நல்லா பிழிஞ்சு விட்டுக்கோங்க. இதோட பொடியாக நறுக்குன கொஞ்சம் கொத்தமல்லி தழை. இப்போ எல்லா காய்கறியும் நம்ம இதில் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துருக்கோம். அதில் இருக்கிற விட்டமின்ஸ் எல்லாம் அப்படியே நமக்கு டைரெக்டாக உடம்புல சேர்ந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் லெமனு, மிளகாய், இஞ்சி எல்லாம் துருவி போட்டதுனால இது டேஸ்ட்டே ரொம்ப பிரமாதமாக இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ஹெல்த்தியான டிஷ் ரெடி. இதை நீங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, டின்னரு, இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸு எப்படி வேணாலும் சாப்பிட்லாம். அப்பப்போ இந்த மாதிரி ஹெல்த்தியான டிஷ்ஷு சாப்பிட்டு நம்ம வயிற்றுக்கும் கொஞ்சம் நல்லது பண்ணலாமே. நீங்களும் ஒரு முறை இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் டிஷ்ஷும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.